பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த புதிய நாளில் உங்க எல்லாரையும் இந்த இன்றைய ஆத்துமாகாரத்தின் மூலமாய் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கெங்க சந்தோஷமா இருக்கிறது? சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது, வஸ்டாவே போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் என் வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 46 ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம்னா ஷெல்டர், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கு நான் இந்த சூழ்நிலைகள் மத்தியில, இந்த ஆபத்தின் மத்தியில எங்க போவேன்னு சொல்லி நீங்க தீங்கி போய் நிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், அனுகூலமான துணையா இருக்கிறேன். அனுகூலமான துணைனா நமக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அதற்கு ஏற்ற வகையில் அவர் துணையா உங்களுக்கு இருப்பார். அவர் தான் சொன்னார்ல, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏதோ வேலை செய்ய போறீங்க, ஏதோ காரியத்துக்கு போறீங்க, எக்ஸாம் எழுத போனா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்ற துணையா இருப்பார். வேலை செய்ய போகும்போது வேலை செய்வதற்கு ஏற்ற துணையா இருப்பார். துணை அப்படின்னா ஹெல்ப்பர் அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் எ ஹெல்ப்பர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையா இருந்து உங்களை பாதுகாப்பார். அதனால தாவீது சொல்றாரு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே, இந்த மலை என்னைக்காவது சமுத்திரத்துல சாய்ந்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாய்ந்து போகாது. அதனாலதான் மலையா இந்த பகுதி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மலையே சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமாக, அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அதனால சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு துணையா இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் இந்த இன்றைய ஆத்துமாகாரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பூமி ஆண்டவரே நிலை மாறுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம், பர்வதங்கள் அதிர்கிற சூழ்நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நீங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துணையாக, அடைக்கலமாக, கேடகமாக இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையா இருக்கிறார். God bless you. Have a blessed day. Amen.